வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் வந்து இப்போ காயக்கல்பம் அப்படிங்கிறது தான் பேசினேன். ஆனா, இப்ப பாருங்க நம்ம பூராமே கருமையம் தான். அதனால கருமையத்துல இப்ப என்னென்ன கேள்வி கேட்டாங்களோ, என்னென்னலாம் விட்டு போச்சோ, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஆனா, நானும் முடிஞ்ச அளவுக்கு 20 நிமிஷத்துல முடிக்க பார்க்குறேன். ஏன்னா, இங்க எல்லாருமே காயக்கல்பத்தை பத்தி தெரிஞ்சவங்க தான். புதுசா எதுவும் நான் சொல்ல போறதில்ல. இப்ப இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இது 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 ரைட். எப்பவுமே காயக்கல்பம் கிளாஸ் எடுக்கும்போது நம்ம இந்த இடத்துல இருந்து தான் இது வராது. இந்த இடத்துல இருந்து தான் நம்ம ஆரம்பிப்போம். ஆனா நான் இங்க ஆரம்பிக்கல. நான் ஆரம்பிக்கிற இடம் வேற. கருமையம் எங்கே இருக்கிறது? புரியுதா? குண்டலினி சக்தி எங்க இருக்கு? மூலாதாரத்தில். மூலாதாரம் என்ன? கருமையம். அப்போ குண்டலினி சக்தினா குண்டி. குண்டி எங்க இருக்கு? யூசுவலா நம்ம வீட்டுல குண்டி கழுவி விடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்ப தெரிஞ்சதா கருமையம் எங்க இருக்குன்னு? ரைட். அதனால இது வந்து ஒரு தமிழ் வார்த்தை. குண்டியில் இனிமை காக்கும் சக்தி தான் குண்டலினி சக்தி. ரைட். அப்போ அந்த குண்டலினில இப்ப நான் வந்து குண்டிங்கிற வார்த்தையை நான் உபயோகப்படுத்திக்கிறேன். ஏன்னா தமிழ்ல அந்த பெரினியம் பெல்விஸ்ங்கிற வார்த்தையெல்லாம் கரெக்டா வர மாட்டேங்குது. குண்டியில நம்ம என்ன பார்க்கணும்? பெல்விஸ், பெரினியம், பெல்விக் ஃப்ளோர், பெரினியல் பாடி. அப்புறம் இன்னைக்கு நான் மெயினா பேச போறது வந்து மூலபந்தா. இதுல வந்து நான் அந்த கருமையத்தை காமிக்கிறதுக்கு தான் வரேன். அந்த நம்ம கருமையை இருக்கிற அந்த பெல்விஸ் இடுப்புல இவ்வளவு மசில்ஸ் இருக்கு. இதுதான் வந்து பெல்விக் டயப்ரம்னு சொல்றோம். எப்படி இங்க ஒரு அப்டாமினல் டயப்ரம் இருக்கோ, இங்க கீழே ஒரு பெல்விக் டயப்ரம் இருக்கு. இந்த பெல்விக் டயப்ரத்து வழியா தான் நம்மளுடைய நீர்ப்பாதை, நம்மளுடைய மோஷன் போற இடம், குழந்தை பிறக்கிற இடம்லாம் இந்த வழியா தான் வெளியே வருது. அப்போ இப்போ நம்ம பார்க்க போறது பொதுவா காயக்கல்பத்துல அஸ்வினி முத்திரை பார்ப்போம். ஓஜஸ் மூச்சு விடும்போது நாக்க மடிக்கிறது வந்து கேசரி முத்திரை, அப்புறம் மூலபந்தம், அப்புறம் ஓஜஸ் பிரீத். இதுல நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் டச் பண்ண போறேன். இது அஸ்வினி முத்திரை எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. இது கேசரி முத்திரை எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. கேசரி முத்திரையில ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 அது நம்ம புக்கில் படிச்சுக்கலாம். அது எக்ஸ்பிளைன்னா லேட் ஆகும். இப்போ நான் மெயினாக படிக்க போகிறது வந்து மூலபந்தா. இந்த நான் நீங்களாம் எந்த புக்கில் படிச்சீங்கன்னு சொல்லலை, நான் சொல்லிடுறேன். இந்த மூலபந்தம்ங்கிறது பீகார் ஸ்கூல் ஆஃப் யோகாவில் எனக்கு டாக்டர்மா சொல்லி கொடுத்தாங்க. அவங்க சொன்னதுக்கப்புறம் நான் புக்கை வாங்கி படித்தேன். அந்த புக்கில் இருந்து தான் நான் இதை எடுக்கிறேன். அது மூலபந்தம் அப்படின்னா ஜென்டிலா மசில மேலே மூச்சு இழுக்கும்போது இழுத்துட்டு மெதுவாக விடுறது தான் மூலபந்தம். மெதுவாக எடுத்து மெதுவாக விடணுங்கிறது தான் முக்கியம். அது ஏன் அப்படின்னு நான் மறுபடியும் சொல்கிறேன். அப்போது அந்த மாதிரி இது வரும்போது இட் டோன்ஸ் த பெல்விக் ஆர்கன்ஸ். பெல்விக் ஆர்கன்ஸ் பெண்களுக்கு என்ன இருக்குது? கர்ப்பப்பை இருக்குது, ஓவரி இருக்குது, வெஜைனா இருக்கு, அந்த மசில்ஸ் எல்லாமே இருக்கு. அதே சமயத்தில் காம்ஸ் த நர்வஸ் சிஸ்டம்னா இங்கே பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் ஆக்ட் ஆகுது. அண்ட் இட் கேன் பி a spiritual practice to redirect the energy-னா இங்கே ஓஜஸ். அங்கே காம்ஸ் த நர்வஸ் சிஸ்டம்னா பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் ரீடைரக்ட் த எனர்ஜினாக்க நம்ம காய்கல்பத்தில் படிக்கிறோம். அதான் ஓஜஸ். ஸோ நெக்ஸ்ட், அப்போ ஆண்களுக்கு என்ன இருக்கு? ப்ராஸ்டேட் இருக்கு, ஏனஸ் இருக்கு, அவர்களுடைய எக்ஸ்டர்னல் செக்ஸ் ஆர்கன் இருக்கு, பிளாடர் இருக்கு. ஏன்னா இதுல தான் இது எல்லாமே கெட்டிப்படுதுங்கிறது தான் இதுல முக்கியம். அப்போ இதுல வந்து நம்ம குண்டிலன்னு சொல்லலாம், பெரினியம் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். இதுல நம்ம அஸ்வினி முத்திரை பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்கா மூலபந்தம் பண்றோம். ஆனா நம்ம ஓஜஸ் எல்லாம் போட்டு நம்ம காய்கல்பம் பண்ணும்போது மூலபந்தத்தை சரியா பேசுறதே இல்லை. அஸ்வினி முத்திரை கடைசியில மூலபந்தம் சொல்லிட்டு நம்ம போயிடுறோம். அந்த மூலபந்தத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. ஆனா இங்க இப்ப நீங்கெல்லாம் வந்து நாளைக்கு கிளாஸ் எடுக்க போறீங்க. நீங்க எல்லாமே டீச்சர்ஸ், அவங்களுக்காக தான் இந்த கிளாஸ். அஸ்வினி முத்திரை வேற. அஸ்வினி முத்திரை வந்து அந்த எருவாயில நம்ம சுருக்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த வஜ்ரோலி முத்திரைங்கிறது ஆண்களுக்கு, அதே சகஜோலி முத்திரை அப்படின்னு பெண்களுக்கு சொல்லுவாங்க. அது டாக்டர் மைண்ட் நல்லா சொல்லுவாங்க. அவங்க சொல்லி தான் அதெல்லாம் பழகினேன். அந்த இதை நம்ம சுருக்கி விரியும் போது தான் நம்ம அந்த ஓஜஸ் சக்தி உள்ள ஜாஸ்தி ஆகும்போது அந்த வஜ்ரோலி முத்திரையை நம்ம செஞ்சோம்னா அந்த
செக்ஷுவல் எனர்ஜியை உள்ள நிறுத்தி நம்ம மேல அனுப்புறதுக்கு அந்த முத்திரை உதவுகிறது. ஆனா அந்த ஓஜஸ் சக்தியை உருவாக்குறதுக்கு நம்ம இந்த மூலபந்தம் உதவுகிறது. மூலபந்தத்தை சுருக்கி விரியறதுனால தான் அந்த சக்தி கடையப்பட்டு உள்ள ஓஜஸ் உருவாகுது. அது வெளியே போகாம தடுக்கிறதுக்கு அந்த வஜ்ரோலி முத்திரை தடுத்து மேலே அனுப்பும் பொழுது நமக்கு இறை ஞானம் கிட்டுவதற்கும் நம்மளுடைய உடல் சக்தி அதிகமாவதற்கும் உதவுகிறது. கடைசியில் மறுபடியும் கேள்விக்கு வந்துடலாம். அப்ப இதுதான். ஆனா நம்ம மூலபந்தத்தை தனியா பண்ண முடியாது. அசுன் முத்திரை பண்ணாக்க ஆட்டோமேட்டிக்கா நம்ம மூலபந்தம் பண்ணிடுவோம். ஆனா ஃபியூச்சர்ல நம்ம தனித்தனியா பண்ணி பழகணும். ஏன்னா அசுனி முத்திரை தனியா பண்ணி பழகணும். அது பிராக்டிஸ் தான் பண்ணணும். வஜ்ரோலிய சகஜோலி முத்திரை பண்றது வந்து லேடிஸ்க்கு ரொம்ப முக்கியம். ஏன்னாக்க கொஞ்சம் குண்டா இருக்கிறவங்களுக்கு இருமுனாலும் தும்முனாலும் கீழே யூரின் போயிடும். அந்த யூரின் போகாம அந்த ஸ்பிங்டர் கண்ட்ரோல் வரணும்னா உங்களுக்கு அந்த சகஜோலி முத்திரை நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, இப்ப நீங்க வந்து எத்தனையோ பார்ட் எடுத்திருக்கீங்க. இப்ப சகஜோலி முத்திரையை பிராக்டிஸ் பண்ணி இன்கான்டினென்ஸை நிறுத்தினேன் அப்படி நீங்க ஒரு பேப்பர் கொண்டு வந்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லா வந்துடும். வி கேன் ப்ரூவ் இட். ஏன்னா இதெல்லாம் டைரக்டா பருவுடல்ல இருக்கிற ஒரு ப்ராப்ளத்தை நம்ம செஞ்சு பருவுடல்ல ஒரு முடிவை கொண்டு வந்து அந்த முடிவை நம்ம சயின்டிஃபிக்கா காமிக்க முடியும். அதனால உதவுங்கிறது தான் உங்களுக்கு வந்து எங்க ஆண்கள் இருக்கிறது வஜ்ரோலி, அதே தான் பேர் பெண்ணுக்கு போகும்போது சகஜோலி முத்திரை மாறுது. அது வந்து பெண்களுக்கு அந்த யூரினரி இன்கான்டினென்ஸை தடுக்கிறதுக்கு உதவும். நம்ம எதுக்கு எடுக்கிறோம்னா அதை உபயோகப்படுத்துறதுனால அந்த ஓஜஸை வந்து கீழே விந்துவாக செலவழியாமல் உட்பக்கம் நிறுத்தி அந்த செக்ஷுவல் மைண்டை நிறுத்தி கண்ட்ரோல் பண்ணி பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து மேலே அனுப்புவதற்கு அது உதவுகிறது. இந்த 3 பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட்டுக்கு போயிடுறேன். ரைட். இது அப்போ பெர்னியல் பாடி அப்படின்னா என்ன அப்படின்னா, இதுதான் பெர்னியல் பாடி, இதுதான் மூலாதாரம். இது கேட்டீங்க இல்லையா, மூலாதாரம் எங்கே இருக்கிறது அப்படின்னு. எருவாய்க்கும் கருவாய்க்கும் நடுவில் 2 இன்ச்சு மேல தண்டுவடத்தின் அடிப்பகுதியில் இருக்கிறது அப்படி நம்ம படிக்கிறோம். ஆனா இந்த பெரினியல் பாடி தான் அந்த கருமையம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இங்க இருக்கிறது வந்து அப்ராக்சிமேட்லி 14 மசில்ஸ் இருக்கு. அத்தனையும் அங்க வந்து இணையிறது. ரைட். அதோட 72,000 நாடிகளும் ஆரம்பிக்கும் இடம் இதுதான். இது வந்து ஒரு எண்டோக்ரைன் கிளாண்டாக இருந்தது. இது அட்ரப்பி ஆயிடுச்சு. இது அட்ரப்பி ஆனதுனால மூலாதாரத்தினுடைய அந்த வேலையை அட்ரினல் கிளாண்ட்ஸ் எடுத்துடுச்சு. அதனால மூலாதாரத்துக்குரிய சக்கரம் இப்போ அட்ரினல் கிளாண்ட் மாற்றிட்டோம். இது அட்ரப்பி ஆயிடுச்சு. ஏன் அட்ரப்பி ஆச்சு அப்படின்னா, நம்ம அந்த பெரினியத்தை வந்து நம்ம உபயோகப்படுத்துறதே இல்லை. ஒன்றுக்கு போகும்போது நினைக்கிறோம், கக்கூஸ் போகும்போது நினைக்கிறோம், டெலிவரி ஆகும்போது வலி வரும்போது அது திட்டுவோம். அவ்வளோதானே தவிர மற்ற நேரத்தில் நம்ம அஸ்வினி முத்திரை நினைக்கிறது இல்லை, மூலபந்தம் நினைக்கிறது இல்லை, சகஜோலி முத்திரை நினைக்கிறது இல்லை. இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இது நம்மளுடைய மனதில் இல்லை, அப்போ மூளையில் இல்லை. அப்போ இதை நீங்க தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, முதல்ல ஆரம்பிக்கும் போது கஷ்டமா இருக்கும். ஆனா செய்ய 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 என்ன ஆகும்னாக்கா பிரெயின்ல பதிஞ்சிரும். பிரெயின்ல பதிக்கும்போது நியூரோ எண்டோக்ரைன் பாத்துன்னு புதுசா ஒரு பாத்து உருவாகி ஆட்டோமேட்டிக். இப்போ சைக்கிள் ஓட்டி பழகும்போது முதல்ல ஓட்ட முடியாது. ஆனா பழகினதுக்கு அப்புறம் எதுவுமே யோசிக்காம ஓட்டுவோம். அப்போ நம்ம ஓரளவுக்கு போகும்போது எதுவுமே யோசிக்காம மூலபந்தம் வரும். நம்மளுடைய கருமையத்தை நாம் இயக்கி கொண்டிருக்கிறோம். அதுதான் முக்கியம். எல்லா சக்கரங்களையும் இயக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஆனா கருமையத்தை, மூலாதாரத்தை இயக்க முடியும். இயக்க முடியறதுக்கு ஒரே காரணம் மூலபந்தம். ஏன்னா மற்ற சக்கரங்களை இயக்கணும் அப்படின்னா அட்டனாமிக் நர்வஸ் சிஸ்டம், அட்டனாமிக் நர்வஸ் சிஸ்டத்தை நாம் மனதால் இயக்க முடியாது. ஆனால் இந்த கருமையத்தில் அட்டனாமிக் நர்வஸ் சிஸ்டத்தை புடன்டல் நர்வ்னு ஒன்று இருக்கு, அது மூலம் இயக்க முடியும். அதுதான் நம்ம யோகிகள் கண்டுபிடிச்ச விஷயம். அட்டனாமிக் நர்வ் இங்கே ஒன்று இருக்கு, இந்த மூலபந்தம் செஞ்சு அது ஸ்டிமுலேட் ஆகும், அதனால நம்ம எனர்ஜியை மேலே கொண்டு போக முடியும்னு கண்டுபிடிச்சது வந்து நம்ம யோகிகளின் பவர். அப்போ கருமையம் எங்க, பெருநியல், இது வந்து நீங்க கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா இந்த படம் இருக்கும். எல்லாமே இந்த இதெல்லாம் நீங்க பார்த்துக்கலாம். ரைட். ஏன்னா நீங்க கிளாஸ் எடுக்கும்போது நாளைக்கு காயக்கல்பா எடுக்கும்போது ரொம்ப முக்கியம். காயக்கல்பா அப்படின்னா நீங்க காயக்கல்பா விட்டுட்டு கருமையம்னு நினைச்சிட்டு எடுங்க, எல்லாமே புரிய ஆரம்பிச்சு. அப்போ இதுதான் இப்படிதான் இருக்குங்க. இப்படி வந்து இப்படி பெண்ட் ஆயிருக்கும். அது சென்ட்ரல் பார்ட் தான் கருமையம். ரைட். இதுல வந்து நர்வஸ் சிஸ்டம், இதுல வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து அதுல வந்து பிரெயின், ஸ்பைனல் கார்ட்,
பெரிஃபரல் சிஸ்டம், ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம், இந்த ரெண்டுக்கு வாங்க. சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம்ங்கிறது வந்து நம்ம கண்ட்ரோல், கையை நீட்டலாம், நடக்கலாம், இதெல்லாம் செய்யறது சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம். ஆனால் ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம்ங்கிறது நம்ம கண்ட்ரோலில் இல்லை. அது வந்து சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் இது வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணணும் எல்லாருமே. சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்தட்டிக். சிம்பத்தட்டிக் அப்படிங்கிறது வந்து சிம்பத்தட்டிக்காக தெரியும், ஆனால் அது வந்து நம்ம எமோஷனோட கண்ட்ரோல் ஆனது. அட்ரினலின், நார்அட்ரினலின் சுரக்குது. அதனால இப்போ யாராவது கூட சண்டை போடணும்னா அதுக்கு அப்போ கோபத்தில் அடிக்கிற அடியில் அவங்களாம் பிச்சுட்டு போயிடுவாங்க. இல்லை ஒரு எலியோ ஒரு சிங்கமோ புலியோ நின்றுதுன்னா அதுக்கிட்ட தப்பிச்சு ஓடுறதுக்கு நமக்கு எல்லாம் ஒரு செவரு இருந்தால் கூட எட்டி குச்சி ஓடிடுவோம். அதுக்கு வேண்டிய அந்த உடனடி சக்தி எங்கே வருதுன்னா அந்த சிஸ்டத்தினால வருது. அது உணர்ச்சிக்கு உருவானது. ஆனால் பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் தான் நம்மளுடைய யோகிக் ப்ராக்டிஸில் நமக்கு உதவுகிறது. இந்த பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டத்துக்குன்னே தனியாக கிளாஸ் எடுத்தாலும் பரவாயில்ல, இது எல்லாருமே புரிஞ்சிருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. இப்போ போனால் உங்களுக்கு புரிஞ்சிடும் உள்ள. நான் சிம்பத்தட்டிக் சிஸ்டம் போடல, பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் மட்டும்தான் போட்டிருக்கேன். மேலே வேகஸ்ன்னு இருக்கு. அந்த பிரெயினில் போகிற பேராசிம்பத்தட்டிக் நர்வஸை விட்டுருங்க, கன்ஃபியூஷன் ஆகும். நம்ம இங்கிருந்து இது வரைக்கும் இருக்கிறது வந்து வேகஸ். ஆனால் நம்ம பெல்விக் டயஃப்ரத்துக்கு கீழே, அதான் கடவுள் கொடுத்த இது வரோம், நமக்கு புடென்டல் நர்வுங்கிறது தான் கீழே வருது. அப்போது இந்த புடென்டல் நர்வ் சர்வ் பண்ணுற இந்த பிளாடர், ஓவரி, அப்புறம் அந்த யூட்ரஸ், இது எல்லாமே வந்து நம்ம மூலபந்தத்தின் மூலம் இயக்க முடியும். வேற எதையுமே நம்ம இயக்க முடியாது. ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டத்தில் இந்த ஒரு இடத்துல மட்டும் பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் மூலம் இந்த ஏரியாவை நாம் இயக்க முடியும். இப்போ புரிஞ்சிடுச்சா? ஏன்னா நிறைய பேர் செந்தில் இருக்கீங்களா? நன்றி. அவர் வந்து வாலியார் ஆசிரியர். அவரு என் கூட கேட்டதுனால தான் இன்னைக்கு இந்த கிளாஸ் வந்திருக்கு. ஏன்னா எல்லாமே மாத்திரு சக்தியா இருக்கு. ஜென்ஸே இல்லை, ஒரு 2 பேர் தான் இருந்தோம்னு நினைக்கிறேன். நாங்கள் மைனாரிட்டியா இருக்கிறோம். உண்மையிலேயே வர்றதுக்கு உள்ள வர இப்போ நீங்கள்லாம் கிளாஸ் எடுத்துக்கப்ப எனக்கு வந்து நின்று பேசுறதுக்கு கூட பயமா இருக்கு. ஏன்னா உண்மையிலேயே அவ்வளோ அத்தாரிட்டியா பேசுறீங்க. அப்புறம் காயக்கல்பம் தான் மகரிஷினுடைய இதில் உச்சக்கட்ட பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் உச்சக்கட்ட பயிற்சிங்கிறதுக்கு இதுதான் காரணம். ஏன்னா வி கேன் ஸ்டிமுலேட் தி ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம். அதனால ஏன் உச்சகட்டம் போகுது அப்படின்னா பாருங்க, இதுதான் வந்து நம்ம பெல்விஸை, நம்ம அந்த குண்டியை மேலிருந்து பார்த்தா இந்த மாதிரி மசில்ஸ் தெரியும். இது கீழிருந்து பார்த்தா ஆண்களுக்கு அப்படி இருக்கும், பெண்களுக்கு இப்படி இருக்கும். நம்ம மூலபந்தம் பண்ணும்போது இந்த இதை நீங்க சுருக்கும் போது எவ்வளவு மசில்ஸ்? 14 மசில்ஸ் சொன்னேன். இத்தனை மசிலுக்கு நாம ஸ்ட்ரெங்தனிங் கொடுக்குறோம். இது மனசுல இருந்தாதான் நம்ம காயக்கல்பத்துல அந்த மூலபந்தத்திற்குரிய மரியாதையை கொடுக்கணும். இல்லைன்னா மூலபந்தம்னு என்னமோ சிம்பிளா பண்ணிட்டு போயிடும். அதே சமயத்துல மூலபந்தத்தை வந்து சுவாமிஜி என்ன சொல்லியிருக்காரு, 5 தடவை கவுண்ட் பண்ணி அப்ப இழுத்து பிடிச்சிட்டு ஒரு தடவை விடணும். இந்த இது அப்போ ஒரு நிமிஷத்துக்கு வந்து எவ்வளவு வருது? 15 தான் வரும். புரியுதுங்களா? 5 நிமிஷத்துக்கு, அதாவது நான் செகண்ட்ஸ் நாடிகள்ல சொல்றேன். 72 நாடிஸ் பர் மினிட். அதுல வந்து கணக்கு போடும்போது 15 தான் வரும். அந்த ரேஷியோவில் பண்ணினாதான் பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் ஒர்க் பண்ணும். நீங்க ரொம்ப ஃபாஸ்ட் ஆக்ட் பண்ணீங்கன்னாக்கு சிம்பத்தட்டிக் சிஸ்டம் ஆக்ட் ஆயிரும், அது டேமேஜ் ஆயிரும். அதனால மெதுவா நம்ம மூலபந்தம் போட்டுட்டே இருந்தாக்க டயர்டா இருந்தா நிறுத்திடணும், மறுபடியும் விட்டு போடலாம். என்ன கேட்டா ஓஜஸும் அதுவும் தான் நம்ம சுவாமிஜி சொன்ன மாதிரி நிறுத்தி போடணும். மற்ற இந்த மூலபந்தத்தை நம்ம எப்போ வேணாலும் போட்டுட்டே இருக்கலாங்கிற உண்மை. நான் எப்பவுமே ரெகுலரா சும்மா இருந்தா போட்டுட்டு இருப்பேன். இப்போ எனக்கு அது பழக்கம் வந்துடுச்சு. அசுனி முத்திரை தனியா வருது, மூலபந்தம் தனியா வருது, வஜ்ரோலி முத்திரை எனக்கு தனியா வருது. ஏன் எனக்கு வஜ்ரோலி முத்திரை தேவைப்பட்டது அப்படின்னா, உங்களுக்கு எப்படி போகுதோ எங்களுக்கு இந்த ப்ராஸ்டேட் வளர்ந்துடுச்சுனாக்க ப்ராஸ்டேட்டிக் சிண்ட்ரோம் தெரியும். அப்போ என்ன ஆனால் திடீர்னு யூரின் வந்துடும், அர்ஜென்ட்டாக ஓடணும், அதுக்குள்ளே வந்துடும். அதையே கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இப்போ எனக்கு கொஞ்சம் ப்ராஸ்டேட்டிக் ப்ராப்ளம் இருக்குது. ஆண்களுக்காக சொல்கிறேன். ப்ராஸ்டேட் இருக்கிறவங்க அந்த வஜ்ரோலி முத்திரை பண்ணினாக்க அந்த அர்ஜென்சியை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்புறம் கடைசியில் அது ஆப்ரேஷன் போகணும், இல்லை மாத்திரை சாப்பிட்டா கண்ட்ரோல் ஆகும். ஆனால் ஆண்களுக்கு அர்ஜென்சி வர்றதுக்கு காரணம் அந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட். இது நம்ம பழகிட்டோம்னாக்க அது கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ நான் அது யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், வஜ்ரோலி முத்திரையை. ரைட். அப்போ இத்தனை மசில்ஸ் வந்து வேலை நடக்குது. அப்போ அந்த புடென்டல் நர்வ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இதுதாங்க சேக்ரல் பிளக்ஸ். நம்ம சேக்ரல் கார்ட் அந்த இடத்துல வந்து அடியில் இருக்கிற அந்த நரம்புகளில் S2, S3, S4 அதிலிருந்து வர்றது பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டம். நான் இங்கே ஒரு ஸ்டார் போட்டுக்கல,
இதில் வர்ற ஃபைபர்ஸ் வந்து சிம்பத்தட்டிக் சிஸ்டம். அது இல்லாமல் அந்த மஞ்சள் கோடு இருக்கிறது வந்து மோட்டார். அப்போ மோட்டார் வந்து நம்ம கண்ட்ரோல் இருக்கிறது. அதிலிருந்து பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் வருது, இதிலிருந்து சிம்பத்தட்டிக் சிஸ்டம் வருது. இந்த மூணிலும் டாமினன்ட் எதுனா பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டம், அதுதான் புடென்டல் நர்வ். இப்போ அந்த புடென்டல் நர்வ்னா மறுபடியும் வீட்டில் போய் படிக்க ஆரம்பிங்க. ரைட். அப்போது இந்த புடென்டல் நர்வை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணும்போது அந்த நர்வ்லேருந்து எங்கே போவோம்? இம்பல்சஸ் பிரெயினுக்கு போகும். பிரெயினுக்கு போனாக்க என்ன ஆகும்? லிம்பிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம், ஹிப்போகாம்பஸ். அதுலேருந்து ஹைப்போதலாமஸ் இது வர. அப்போது லிம்பிக் சிஸ்டம் அப்படின்னாக்க இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உதவும். அதே சமயத்தில் இட் இஸ் கனெக்டட் டு தி எண்டோக்ரைன் அண்ட் அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம். இந்த ஸ்லைடு வந்து நான் முன்ன போடாமல் இருந்தேன். யாரோ ஒருத்தர் பேசும்போது அமித்தான் சொன்னாங்க. அதனால் மத்தியானம் அவசரம் வந்து என்னுடைய ஒரிஜினல் ஸ்லைடை எடுத்துட்டேன். ஏன்னா தெரியாமல் புரியாமல் ஏன் பேசணும்னு இதை கட் பண்ணி மறுபடியும் சேர்த்திட்டேன் ஒரிஜினல் இருந்து. அப்போது லிம்பிக் சிஸ்டத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னாக்க ஃபார்னிக்ஸ், ஹிப்போகாம்பஸ், சிங்குலேட். இதெல்லாம் சும்மா ஏன் சொல்கிறேன்னா இதெல்லாம் இருக்குது, நீங்களாம் ஆராய்ச்சி பண்ண போகிறீங்க. இதெல்லாம் இருக்கான்னு தெரிஞ்சாதான், மனசு தெரிஞ்சாதான், மைண்டுக்கு வந்தால் தான் அது நம்ம கண்ணுக்கு படும். அதனால் உங்கள் மைண்டுக்கு இதை நான் காமிக்கிறேன். அப்போது ஹிப்போகாம்பஸ், சிங்குலேட் கைரஸ், அமிக்டாலா, பெராஹிப்போகாம்பஸ் அண்ட் பார்ட் ஆஃப் த தலாமஸ். அதோட லிம்பிக் சிஸ்டம் என்னது? இதுதான் வந்து நம்ம சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம். அது அடுத்தது வந்து பாருங்க, ஹிப்போகாம்பஸ் இஸ் எம்பெடட். அது வந்து ரெகுலேட்ஸ் த மோட்டிவேஷன், எமோஷன், லேர்னிங் அண்ட் மெமரி. அமிக்டாலா நீங்கள் பேசுறீங்க, அது வந்து இட் ரிலேட்ஸ் டு ஃபீலிங்ஸ் லைக் ப்ரெஷர், ஃபியர், ஆங்ஸைட்டி அண்ட் இதெல்லாம் நம்மளுடைய உணர்ச்சிகளுக்கு காரணமாக இருக்கிறது. அதே சமயத்தில் thalamus is the connecting structure in the lower and upper. Thalamus is a small structure located above the brainstem and has extensive connection to both. Primary functions of the thalamus is really motor and sensory signals to the cerebral cortex. நம்ம பாராசிம்பத்தட்டிக் சிஸ்டத்திலிருந்து நம்ம பிரெயினுக்கு வந்தது, நம்ம மூளைக்கு அனுப்புறது அது. அது தலாமஸுக்கு அடுத்தது வர்றது ஹைப்போதலாமஸ். இங்கே தான் நம்ம இது வந்துருக்கு. என்ன இது ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டத்துக்கு உதவுது. அண்ட் இட் ஆல்சோ ஒர்க் பை ரிலீசிங் த ஹார்மோன்ஸ். அப்போது நம்ம வந்து மூலமந்தத்தில் புடென்டல் நர்வ் மூலம் ஸ்டிமுலேட் பண்ணும்போது அந்த இம்பல்சஸ் பிரெயினுக்கு போய் நம்ம உடம்புல இத்தனை விஷயங்களை தூண்டி மறுபடியும் கீழே ஹைப்போதலாமஸ் மூலம் கீழே வந்து நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை ஹார்மோன்ஸையும் ஸ்டிமுலேட். இப்போ அவங்க சொன்னாங்க ஹைப்போதலாமஸ்லேருந்து எந்த ஹார்மோன் வருது, அது எப்படி போய் பிட்யூட்டில் ஸ்டிமுலேட் பண்ணுது, பிட்யூட்லேருந்து அது எப்படி போய் அது மற்ற ஹார்மோன்ஸை ஸ்டிமுலேட் பண்ணுதுன்னு சொன்னாங்க. அப்போ நீங்கள் மொத்தமாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஹைப்போதலாமஸ் தான் நமக்கு ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் எண்டோக்ரைன் சிஸ்டத்தில் வருது. ஹைப்போதலாமஸில் இத்தனை கிளான்ஸ் இருக்குது. இதுதான் நம்மளுடைய உடம்பையே நடத்தி கொண்டிருக்கிறது. அப்போது ஹைப்போதலாமஸிலிருந்து கீழே வரும்போது தான் இதெல்லாமே வேலை செய்யுது. அப்போ என்ன ஆகுது? ஹைப்போதலாமஸ், அங்கிருந்து பிட்யூட்ரி, போஸ்டீரியர் பிட்யூட்ரி, அப்போ எங்கே தைராய்டு போகுது, அட்ரினல் கார்டெக்ஸ் போகுது, கோனாடிக் போகுது. அப்போ இதுதான் வந்து ஹெச்பிஏ ஆக்சிஸ். இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவே வந்துட்டேன், கேள்வி கேட்கும்போது வந்துக்கிறேன். அப்போது மூலபந்தம் இஸ் அ ப்ரானிக். ப்ரானிக் எனர்ஜினா மேடம் தான் நல்லா பேசுகிறீங்களா வரும்? ரைட், ஓகே. ப்ரானிக் எனர்ஜி அப்படின்னா வைட்டல் ஃபோர்ஸ், லைஃப் ஃபோர்ஸுக்கு காரணமாக இருக்கிறது மூலபந்தம். அதையே நம்ம மூலபந்தம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து லைஃப் ஃபோர்ஸ் வருது. இந்த மாதிரி நம்ம கடையிறோம் இல்லையா? ஏன்னா கொஞ்சம் காயக்கல்பம் ஞாபகம் வரணும்ல, ரைட். அப்போ இதெல்லாம் கடையும் போது இது இந்த மசில்ஸ் எல்லாம் வேலை செய்யும் பொழுது அப்போது நம்மளுடைய பெரினியம் நமக்கு ஞாபகம் வந்துடுது. அது ஏனல் ஏரியா, இது வந்து மூலபந்தம், இது சகுஜோலி முத்திரைன்னு நமக்கு எப்படி கண்ணில் மூஞ்சில் வந்து கண் இங்கே இருக்குது, காது இங்கே இருக்குன்னு எப்படி ஞாபகம் தெரியுதோ அந்த மாதிரி நம்ம குண்டியில் இருக்கிற அத்தனை விஷயங்களும் ஞாபகத்துக்கு வந்து அதை உபயோகப்படுத்தி பிரெயினில் போய் பதிஞ்சிடுச்சுன்னா நம்மளுடைய அதனுடைய ஃபங்க்ஷன் நம்ம கைக்குள்ள வந்துடும். அதுதான் to unknown and hidden area of the body, the perineum, that we have never isolated or contracted before. சார் எவ்வளோ நிமிஷம்? 15ஆ? இல்லை, இப்போ 15 ஆயிடுச்சா? 13. இல்லை முடிச்சிடும் சார், அதுக்குள்ளே நான் முடிச்சிடுவேன்.
சார் காஃபி கொடுக்குறாங்க. ரைட். அடுத்தது வந்து ப்ரானிக் எனர்ஜி அப்படின்னாக்க இட்ஸ் நாட் ஒன்லி சிம்பிள் மஸ்குலர் கன்ட்ராக்ஷன், இட் இஸ் ஆல்சோ அந்த நம்ம கண்ட்ராக்ட் பண்றோம் இல்லையா, கண்ட்ராக்ட் பண்ண சும்மா கண்ட்ராக்ஷன் தானே, ஆனா கண்ட்ராக்ட் பண்ணும்போது அந்த பிசிக்கல் பவருக்கும் உதவுது. அதே சமயத்தில் சைக்கிக் எனர்ஜி, சம் எக்ஸ்ட்ரா எனர்ஜிஸ் ஆர் கமிங். அதான் நம்ம வந்து நம்மளுடைய மைண்டையே அஃபெக்ட் பண்ணும்போது வி கேன் ஹேவ் டெலிபதி. அதாவது நம்மளுடைய எண்ணத்தை இன்னொரு இன்னொருத்தர் மனசுல இருக்க சொல்ல முடியும். கிளியர் வாயின்ஸ்னா நம்ம எண்ணத்தை அவங்க எண்ணத்துல கொண்டு வந்து அவங்க வாயில பேச முடியும். அப்புறம் வி கேன் போர்ட்டல் தி ஃபியூச்சர். இதெல்லாம் வந்து நம்ம காயக்கல்பம் பண்ற மூலபந்தத்துல இருக்குது. ரைட். இவ்வளவு எக்ஸ்டென்ஷன் அப்போ அந்த எனர்ஜி காயக்கல்பத்துல வர எனர்ஜி என்ன, வெரி கான்சென்ட்ரேட், ஜஸ்ட் அஸ் அ மோர் இன்டென்ஸ் தேன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி சன். ஏன்னா அந்த எனர்ஜி எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் நான் வந்து அந்த புக்கில் காப்பி அடிச்சது. இதெல்லாம் என்னுடைய வார்த்தை எதுவுமே இல்லை. ரைட். ஏன்னா நான் எழுத்துன்னு சொல்லிடுறது. ரைட். இம்பேக்ட் மூலம் வந்து பாருங்க. அப்போ அது இல்லாமல் அந்த 72,000 நாடிகளையும் அது ஸ்டிமுலேட் பண்ணுது. அப்போ இது வரைக்கும் நம்ம மூளைக்கு தெரியாமல் இருந்த பெருநியம் 90% வந்து நம்மளுடைய மூளைக்கு வந்து நம்மளுடைய கான்சியஸ் கண்ட்ரோலுக்கு நாம் நம்மளுடைய பெருநியத்தை கொண்டு வந்து விட்டோம். இதுதான் நம்ம காயக்கல்பத்துல செய்ய வேண்டிய வேலை. இதை கொண்டு வந்து நிறுத்தினால்தான் காயக்கல்பத்தினுடைய அத்தனை நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். அப்போ இட் இஸ் எவர் இன்க்ரீசிங் ஹெல்த். விழிப்புணர்வு கொடுக்குது, முக்திக்கே வழிவகுக்கிறதுங்கிறதா இந்த இது பார்ட் 2 முடிச்சிடும். பயப்படாது. அப்போ வந்து இது எனர்ஜி கம்மியாச்சுனாக்க டிப்ரெஷன் வரும், இம்பேலன்ஸ் வரும், இம்பேலன்ஸ் மென்டல் இதெல்லாமே கரெக்ட் பண்ணுது. அப்புறம் இதை ரொம்ப ஹை பிளட் ப்ரெஷர், வெர்டிகோ இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம பண்ணக்கூடாது. அப்போ நம்ம பண்ணும்போது பொதுவாக நமக்கு அந்த இடத்துல என்ன இருக்கு, பைல்ஸ், கான்ஸ்டிபேஷன், அந்த ஏனஸ்ல இருக்கிறது, அந்த ப்ராஸ்டேட் ஹைப்பர்ட்ரோஃபி, இன்ஃபெக்ஷனுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் அதே சமயத்தில் it affects grids to via the brain. It influences the brain. Locally அந்த ஏரியாவில் ஒர்க் பண்ணுது. Distally it influences through the brain our endocrine system. அப்போ பெண்களுக்கு வந்து டிஸ்மெனோரியா, மாதவிடாய் காலத்தில் வலி இருந்ததுன்னா அது தடுப்பதற்கு உதவுகிறது. டெலிவரி ஆகும்போது பெயின்லெஸ் டெலிவரி, சிசேரியன்லெஸ் டெலிவரிக்கு அது உதவுது. அதே இந்த டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் அந்த டோன் போனதை மறுபடியும் டோன் ரீகெயின் பண்ணுறதுக்கு உதவுது. அப்புறம் யூட்ரைன் ப்ரொலாப்ஸ், இந்த வெள்ளை டிஸ்சார்ஜ், அப்புறம் இப்போ நான் சொன்னால யூரினரி இன்கான்டினன்ஸ், இதுக்கு எல்லாமே இது உதவுகிறது. ஆண்களுக்கு வந்து இதுதான் ஸ்பெர்ம் கண்ட்ரோல், அந்த வெளியே போகாமல் விந்துக்கள் வெளியே போகாமல் இருக்கிறது, ஓஜஸ் எனர்ஜி வெளியே போகாமல் இருக்கிறது, மீண்டும் உள்ளே கொண்டு போகிறதுக்கு இது உதவுது. ஸ்பெர்ம் ஃபார்மேஷனுக்கு உதவுது. அப்புறம் மெனோபாஸ் வந்து ஆண்களுக்கு வருது, பெண்களுக்கு வருது. ஆனால் ஆண்களுக்கு தெரியறதில்ல, அதனால் நாங்கள் அதுக்கு முக்கியம் கொடுக்கறதில்ல. ஆனால் பெண்களுக்கு வந்து மெனோபாஸ் போது இந்த மாதிரி வந்துடுறாங்க, டல்லாயிரம் எல்லா பேரும் போட்டுக்கிறேன். மெனோபாஸில் மூலபந்தம் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த மனதைரியம் கொடுத்து செய்யும்போது நார்மல் பெண்ணாக வாழ்வார்கள். அப்புறம் இப்போதான் ஓஜஸ் வருது. ஓஜஸ் அப்படின்னா என்னன்னா, நம்ம இந்த மாதிரி மூலபந்தம் பண்ணும்போது டெஸ்டிஸ், ஓவரி இது எல்லாமே கடையப்படும் பொழுது அங்கே அந்த செக்ஷுவல் எனர்ஜி அது ஓஜஸா நமக்கு வருகிறது. அது ஜாஸ்தி ஆகும்போது வெளியே போகாமல் தடுப்பதற்கு உதவுது அந்த வஜ்ரோலி முத்திரை. அப்போ பை வஜ்ரோலி முத்திரை நம்ம அது ப்ரிவென்ட் தி டிசிபேஷன் ஆஃப் செக்ஷுவல் எனர்ஜி அண்ட் என்கரேஜ் இட்ஸ் சப்ளிமேஷன் ஃபார் எ ஹையர் பர்பஸ். ஸோ இது வந்து பிரம்மச்சரியத்துக்கு உதவுது, லாஸ் ஆஃப் செக்ஷுவல் விரிலேட்டிக்கு உதவுது. அப்வர்ட் மூவ்மெண்ட் ஆஃப் தி எனர்ஜி ஹெல்ப்ஸ் ஃபார் தி ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட். டவுன்வர்ட் பாஸ் ஹெல்ப் ஃபார் தி ஃபேமிலி லைஃப். இட் கிவ்ஸ் a fine family life. Right. So ojas should not be lost or wasted in the ideal sense. It should be for the family purpose, it should be used, or otherwise it should be used for the spiritual purpose. So by doing this, household the family women they show the union with the divinity. அப்புறம் அதே சமயத்தில் நம்ம பெயிண்டிங் ரைட்டர்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாமே வந்து அவர்களுடைய கற்பனை வளம் ஜாஸ்தியாகும், இன்ட்யூஷன் ஜாஸ்தியாகும், படைப்பாற்றல் ஜாஸ்தியாகும். ஸோ
ஹெல்ப் டிரான்ஸ்ஜெண்டர் யூனியனும் இறைவனோடு இணைவதற்கும் இது உதவுகிறது. அதே சமயத்தில் எல்லா பதிவுகளுமே நம்ம கருமையத்தில் இருக்கிறது இல்லையா? அப்போ அடிமனத்தில் இருக்குது, டோட்டல் கான்ஷியஸ்னஸ் இருக்குது. அதில் கெட்டவைகளும் இருக்கலாம். அந்த கெட்டவைகள் என்ன அப்படின்னாக்கா பித்து, கவலை, வெறி, பயம், இதெல்லாம் நம்ம மனசில் இருக்கும்போது தே ஆர் காசிங் டிஃபிகல்ட்டி இன் லைஃப். அடிமனத்தில் இருந்தாலும் நமக்கு ஒரு சோகத்திலேயே இருப்போம். ஆனால் என்ன காரணம்னு தெரியாது. இந்த மூலபந்தம் பண்ணும்போது அந்த சப்கான்ஷியஸ் மைண்டு தூண்டப்பட்டு, பதிவுகள் தூண்டப்பட்டு அது வெளியே வருகிறது. அது பேர் தான் அப்ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ரியாக்ஷனில் இந்த மாதிரி வெளியே வரும்போது என்ன ஆகுதுன்னா திஸ் அப்ரியாக்ஷன் நாங்கள் இது மெடிக்கலாக மருந்து கொடுத்து அவங்கள அறமயக்கத்தில் வச்சு ஹிப்னாட்டிசத்தில் வெளியே எடுப்போம். ஆனால் மூலபந்தத்திலேயே அவருடைய உள்கவலைகள் எல்லாம் வெளியே இந்த மாதிரி அழுக ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாமே ரிலீவ் ஆயிரும். ஒவ்வொரு டைமில் தியானத்தில் இருக்கிறவங்கெல்லாம் திடீர்னு அழுக ஆரம்பிப்பாங்க. அதுக்கு ஒரு காரணம் அந்த உள்ளே இருக்கிற எண்ணங்கள்லாம் வெளியே வந்ததுனால அழுக ஆரம்பிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ கன்க்ளூஷன், ஸோ நம்ம விலங்கின பண்புகளிலிருந்து ஃபஸ்ட்டு மனுஷனாக மாறுறோம். அப்புறம் நம்ம யூனியன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் ஆனால் நம்ம கரியாக இருந்த சக்தி வைரமாக மாறுகிறது. திஸ் இஸ் த பொட்டன்ஷியல் தட் அவைட்ஸ் அஸ் இன் தி மூலாதார சக்கரா. டைம் ஒருத்தர் கூட இந்த மாதிரி எடுத்துருங்க சார். 25 வருஷம் நான் இருக்கிறேன் சார். யாராவது சிரிக்காதீங்க, யாருக்காவது எடுத்திருக்கீங்களா தெரியுமா? யாராவது ஒருத்தர் கை தூக்குங்க. எதை சொல்லித்தரணுமோ அது சொல்லித்தரது இல்லைங்க சார். ஐயா, இது எனக்கு கிடைச்சதும் கடவுள் சித்தம். நான் தேடி போகல. அவங்க மூலமாக எனக்கு அவங்க ஒரு புத்தகத்தை கொடுத்தாங்க. ஆனால் அந்த புத்தகத்தில் எனக்கு இந்த விஷயம் இருக்குன்னு அவங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. படிக்கும்போது அது என் மனசில் உதிச்சிருவோ. அதுதான் இங்கே டாக்டர் சார் கிட்ட தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம் சார், அவர் இப்போதான் அறிமுகப்படுத்துறாரு. ஆமாம் சார், இவ்வளோ நாளாக அறிமுகப்படுத்திருந்தா நாங்கள் ஏற்கனவே கேட்ச் பண்ணியிருப்போம் சார். சார் இல்லைங்க சார், ஒரு கிளாஸ் நம்ம இதில் எடுத்திருந்தா எவ்வளோ சார் இந்த மாதிரி நிறைய இருக்கு எனக்கு கிளாஸ். சார் அவர் சொன்ன மாதிரி குற்றாலம் ஐயா சொன்ன மாதிரி அவர் சொல்ற மாதிரி எங்களுக்கு ஒரு 3 மணி நேரம் இருந்தாலும் பரவாயில்ல சார். பார்ட் 1 பார்ட் 2 எடுத்தா கூட சார் நிறைய ஆசிரியர்களுக்கு கிளாஸ் எடுக்கணும் சார். ஆசிரியர்கள் இல்லை, நான் ஆசிரியர்கள் தான் கிளாஸ் எடுக்க விரும்புகிறேன் சார். நான் ஸ்டூடெண்ட்ஸ் வேண்டாம். இல்லை, அவங்களுக்கு ஸ்டூடெண்டோ கிராமத்தில் அது வேறங்க சார். அது அவங்களுக்கு நான் வேற விதமாக எடுக்கணும். இப்படி எடுக்க முடியாது சார். இப்போ இருக்கிற பேராசிரியர்கள் அப்போ தங்களுடைய உயர்த்திக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியமானது சார். அது கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார். பரவாயில்ல சார். ஏன் அந்த வஜ்ரோலி வஸ்திரான்னு சொல்றீங்க இல்லையா, அது நம்ம மூலபந்தம் தான் அதுவா இல்லை வேற சார்? அம்மா நல்லா சொல்லுவாங்க சார். இது டாக்டர் ரொம்ப நல்லா ஸ்லைட்ஸ் போட்டு உங்களுக்கு நல்ல விழிப்புணர்வு கொடுத்துட்டாரு. ஸோ அந்த 3 முத்ரா சொன்னார். சகஜோலி முத்ரா, மூலபந்தா, அஸ்வினி முத்ரா அப்படின்னு. நமக்கு அந்த 3 ஓப்பனிங் இருக்குது. கீழே யூரின் போகிறதுக்கு ஒரு ஓப்பனிங், மோஷன் போகிறதுக்கு ஒன்று, லேடிஸ்க்கு இந்த பீரியட்ஸ் வர்றதுக்கும் டெலிவரிக்கும். இந்த யூரின் போகிற இடத்த சுற்றி ஸ்விங்டர்னு சொல்லுவோம். ஸ்விங்டர்னா சுருக்கு தசைன்னு பேர். அது இப்படி ஒரு சுருக்கம் இருக்கும், அதை கண்ட்ராக்ட் பண்ணுறோம், ரிலாக்ஸ் பண்ணலாம். ஏஎன்எஸ்லேயும் ஒரு சுருக்கு தசை இருக்குது. ஆனால் அந்த இது நடுவில் மூலாதாரத்தில் அந்த சுருக்கு தசை கிடையாது. அதுக்கு தான் அந்த ஹோல் பெல்விக் ஃப்ளோரையை லிஃப்ட் பண்ணணும். அது நல்லா சுருக்கும் போது அந்த அந்த ப்ரெஷர் அங்கே வந்துடும். ஸோ யூரினரிஸ் பேசேஜ் இருக்கு இல்லையா, அதை சுற்றி இருக்கிற சுருக்கு தசையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பேர் ஆண்களுக்கு வஜ்ரோலி முத்ரான்னு பேர், பெண்களுக்கு சகஜோலி முத்ரா அப்படின்னு பேர். ஸோ அந்த சுருக்கு தசைகள் எல்லா மசில்ஸுமே நமக்கு இப்போது வயசு ஆக ஆக பார்த்திங்கன்னா நம்ம மசில்ஸ் எல்லாமே வீக் ஆகுது. அதே மாதிரி இந்த சுருக்கு தசைகளும் வீக் ஆகி தான் என்ன ஆகுதுன்னா நமக்கு அந்த யூரினரி கண்ட்ரோல் இல்லாமல் போகுது. அர்ஜென்சின்னு சொல்லுவோம், அர்ஜென்ட் கான்டினன்ஸ், ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ். சிரிச்சா, இருமினா, தும்மினா, லேடிஸ்க்கு 50-60 வயசுக்கு மேலே, மெனோபாஸ்க்கு மேலே ஈஸ்ட்ரோஜன் கம்மி ஆகும்போது இந்த மசிலோட இது டென்ஷன் எல்லாமே குறைஞ்சிரும். அப்போ அதெல்லாமே வரும். அதை தவிர ஒபேசிட்டி, வயிறு பெருசாக இருந்தால், அப்புறம் கான்ஸ்டிபேஷன் அப்போ முக்கினோன்னா அந்த ஏஎன்எஸ் லூஸ் ஆகும், அந்த யூரின் இதாயிரும் அந்த பேசேஜ். அதுக்காக தான் சின்ன வயசுலேருந்தே இது பண்ணணும். இப்போ யூரினரி அந்த வஜ்ரோலி முத்ரா அப்படிங்கிறது லேடிஸ்க்கு முக்கியமாக. சகஜோலி முத்ரா எப்படி பண்ணோம் அவர் சொன்னார், எல்லாரும் பண்ணுங்க, ஒரு இது போடுங்கன்னு. எப்படி போகிறதுன்னா, நம்ம யூரின் போக ஆரம்பிச்சு யூஸ்வலாக நமக்கு யூரினரி ஸ்விங்க்டரை பற்றி ஈஸியாக கண்டுபிடிக்கவே முடியாது. மோஷன் போகிறது ஏனல் ஸ்விங்க்டரை அஸ்வினி முத்ராவில் நல்லா பழகி வச்சு எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும்.
பட் யூரினரி ஸ்பிங்க்டரை எப்படி மூளைக்கு நம்ம செய்தியாக கொண்டு போகிறது, எப்படி மூளையின் மூலமாக அது இயக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரின் போக ஆரம்பித்த உடனே அது ஸ்டாப் பண்ணணும். அப்போது நம்ம ஸ்டாப் பண்ணோம் வாலண்டரியாக அது நினைக்கும் போது அந்த ஸ்பிங்க்டர் கண்ட்ராக்ட் ஆகி ஸ்டாப் ஆகும். அப்புறம் திரும்பி யூரின் போகணும், திரும்பியும் கான்ட்ராக்ட் பண்ணணும், திரும்பி யூரின் போகணும், திரும்பி. ஸோ ஒரு தடவை யூரின் போகிறதுக்குள்ளே 3 to 4 times ஸ்டாப் பண்ணணும். எவ்ரி டைம் யூ பாஸ் யூரின். இந்த மாதிரி கொஞ்ச நாள் பண்ணிங்கன்னா யூரின் போகாமல் இருக்கும்போதே பண்ண முடியும். அது அதே வஜ்ரோலி முத்ராவும் அதே மாதிரி தான். யூரின் ஃப்ளோ ஸ்டாப் பண்ணி போய் பழகிக்கோங்க. பட் எப்போவுமே அப்படி பண்ணுன்றதில்ல. அது மூளைக்கு நம்ம எப்போ புரிஞ்சிடுறோம், தென் அந்த யூரின் போகிற டைம் இல்லாமல் மற்ற டைம்லையும் அது கண்ட்ராக்ட் பண்ணால் இந்த மாதிரி ஆண்களுக்கு ட்ரிப்ளிங் ஆஃப் யூரின், அர்ஜென்ட் கான்டினன்ஸ், ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ், இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வராமல் பண்ணலாம். அந்த அவர் சொன்ன மாதிரி இந்த பெல்விக் ஃப்ளோரை ஃபுல்லாக கண்ட்ராக்ட் பண்ணி நம்ம இது பண்ணணும். அஸ்வினி முத்ரா அப்படிங்கிறது அந்த மலவாய் தசைகள் ஏனல் ஸ்பிங்க்டரை மட்டும் சுருக்கி விடுறது. இது என்ன பண்ணணும்னா அந்த பியூடெண்டல் நர்வை ஸ்டிமுலேட் பண்ணும். அந்த பியூடெண்டல் தான் பாராசிம்பத்தட்டிக்னு அவர் சொன்னார் இல்லையா. ஸோ அது பண்ணும்போது தான் அந்த எனர்ஜி சேர்னிங் உடம்புல அந்த அமைதி. நம்ம எப்போவுமே சிம்பத்தட்டிக் சிஸ்டம்லேயே இருக்கும். இது பண்ணும்போது பாராசிம்பத்தட்டிக் ஆக்டிவேட் ஆகி ரெண்டுமே பேலன்ஸ் ஆயிரும். இது சிம்பத்தட்டிக் பாராசிம்பத்தட்டிக்ன்றது ஈட நாடி, பிங்கள நாடி. சிம்பத்தட்டிக் பிங்கள நாடி, பாராசிம்பத்தட்டிக் ஈட நாடி. யோக சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஈட நாடியும் பிங்கள நாடியும் சமமான அளவில் ஃப்ளோ ஆனால் தான் நம்மளுடைய சுழுமுனை திறக்கும், இல்லைன்னா சுழுமுனை மூடியே இருக்கும். இப்போ நீங்கள் தயிர் கடையிறீங்கன்னு வச்சுக்கோங்க, தயிர் இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று இருக்குது. 2 கயிறையும் ஈக்குவலாக இழுத்துட்டே இருந்தால் தான் அது சுற்றி தயிர் கடைஞ்சி வெண்ணெய் மேலே வரும். நம்ம ஒரு கயிறு மட்டும் இழுத்தோம்னா அது வெளியே கீழே வந்துடும், அந்த தண்டுக்கு இதாயிரும், அது ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது. அதே மாதிரி தான் ஸோ ஈட நாடி பிங்கள நாடியை ஈக்குவலாக வச்சுக்கணும். அப்படின்னா சிம்பத்தட்டிக் பாராசிம்பத்தட்டிக் பேலன்ஸ்டாக இருக்கணும். அது சிம்பத்தட்டிக் மோடில் இருக்கும்போது இந்த பியூடெண்டல் நர்வ் ஆக்டிவேஷன் மூலபந்தம் பண்ணும்போது சிம்பத்தட்டிக் பாராசிம்பத்தட்டிக் ஈக்குவலைஸ் ஆகி ஈட நாடி பிங்கள நாடி சமமாக இன்னொரு விதம் நாடி சோதன் பிராணாயாமா. 2 மூக்குலையும் ஈக்குவலாக பண்ணோன்னா 2 நாடிகளும் ஈக்குவலாக வந்துடும். அப்போ சுழுமுனை திறக்கும். சுழுமுனை திறந்தாதான் நமக்கு இந்த எனர்ஜி மேலே போகும். இல்லைன்னா நம்ம அந்த எனர்ஜியை சும்மா ரைஸ் பண்ணி விட்டுட்டு சுழுமுனை திறக்காமல் இருந்துச்சுன்னா அது மேலே போகாது, அது பிரயோஜனமும் படாது. அதனால தான் இதை இந்த ப்ராக்டிசஸ் இந்த மாடலில் பண்ணணும். டாக்டர் ரொம்ப நல்லா சொன்னார், அது ட்ரை பண்ணி பாருங்கள். வாழ்க. அண்ட் இது ஆல்ரெடி ஒரு லைட் டிகிரி இருக்க லேடிஸ் எல்லாருக்குமே 40 இயர்ஸுக்கு மேலே இருக்கவங்களுக்கு, ஒரு லேசாக ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ் இருக்கவங்களுக்கெல்லாம் இதை பண்ண அது இம்ப்ரூவ் ஆகி ஃபைண்ட் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். கண்ட்ரோல் நல்லா வந்துடும். அனாவசியமாக சர்ஜரிக்கெல்லாம் போக வேண்டியதை தவிர்த்திடலாம். இல்லை, நிறைய இடத்துல நீங்கள் காய்கல் படுக்கும்போது நிறைய கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்ல முடியாத தர்ம சங்கடமான நிலைகள் நிறைய இருக்குது. அது ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுவேன். நான் இதுக்காகவே இது படித்தேன். ஆனால் நாங்கள் காயக்கல்பம்னு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸே நடத்தினோம். ரவீந்திரநாத் தான் நடத்தினார். அவர் நடத்தும்போது தான் நாங்கள் இதெல்லாம் படித்து வெளியே கொண்டு வந்தது. ஆனால் அதனால் இதுக்கு மூல காரணம் யாருன்னா டாக்டர் ரவீந்திரநாத் தான். சொல்லுங்கய்யா. அங்கே இருக்கிறவங்க தெரியுமா? வாழ்க வளமுடன். ரொம்ப ரியலி ஒண்டர்ஃபுல். இது எங்களுக்கு கிடைச்சது, ரொம்ப நன்றி. இந்த ஓஜஸ் மூச்சு போடுறப்போ எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓஜஸ் மூச்சு போட்டால் ரொம்ப ஹீட் ஆகுதுங்க சார், அது எப்படி அதை நம்ம அதை போடுறது அப்படிங்கிறத ரொம்ப அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்குது சார். நல்ல கேள்வி. இந்த கேள்விக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த இடத்துல ஓஜஸ் போடும்போது நம்ம என்ன பண்ணுறோம், மூலபந்தத்தில் இருக்கோம், அது நாக்கு மடித்து உள்ள மேலே வச்சிருக்கிறோம். ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் அப்படி மடித்தோம்னா அது ஜலந்திர பந்தம். ஆக்சுவலாக நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக சுவாமிஜி அதோட நிறுத்திட்டார். ஆக்சுவலாக மடித்து கீழே வச்சு மடிச்சுட்டு மூலபந்தமை பிடிச்சிட்டு வயிற்றை அழுத்தினாதான் அது உறிஞ்ச முடியும். அப்போ என்னாச்சு, ஜலந்திர பந்தம், உத்தியான பந்தம், மூலபந்தம் 3மே இந்த இடத்தில் வந்துடுச்சு. நம்ம காயக்கல்பத்தில் நீங்கள் யாரும் யோசிச்சிருக்க மாட்டீங்க. இப்போ நல்லா கவனிங்க, மூலபந்தம் இருக்குது, வயிற்றை வடித்து இழுத்து
அப்புறம் விடுறோம் இல்லையா? அப்போ 3 இது ஆக்சுவலாக இது மகாபந்தம். ரொம்ப நன்றி சார். புரியுதுங்களா? சூப்பர், மகாபந்தத்தை உபயோகிக்கிறோம். இதில் என்னன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஹீட்டு வராமல் இருக்கணும்னா அமைதியாக மெதுவாக செஞ்சு மெதுவாக விட்டு மறுபடியும் வரணும். ஹீட் வந்துடுச்சுன்னா சிம்பத்தட்டிக் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகிடுது. அதனால் நீங்கள் நம்ம இதில் எந்த எக்ஸசைஸாக இருந்தாலும் மெதுவாக செய்யணும். நான் ஓஜஸ் போடுறேன்னு 1 நிமிஷத்துக்கு 10 போடுறேன் 20 போடுறேன்னு போடக்கூடாது. அதேமாரி சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது 5 நிமிஷத்தில் எவ்வளோ பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது. அது எவ்வளோ மெதுவாக செய்யணுமோ அது செய்யும்போது நம்ம நிமிரும் பொழுது மூச்சை உள்ளே வாங்கணும், குனியும் பொழுது மூச்சை விடணும். அந்த சுவாசத்தோடையே ஒவ்வொரு பயிற்சியையும் செய்ய வேண்டும். சுவாமிஜி சும்மா இருன்னு சொன்னதும் அதுதான் காரணம். நம்ம சும்மா இருந்துட்டு மூச்சு காற்றையே பார்த்துட்டு இருந்தால் இடநாடி வழியாக தான் காற்றை எடுப்போம். போகும்பொழுது பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் ஆக்ஷனுக்கு வருது, பல்ஸ் ரேட் கம்மியாகுது, ஹார்ட் ரேட் கம்மியாகுது, மென்டல் ஃப்ரீக்குவன்சி கம்மியாகுது, பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் ஸ்டிமுலேட் ஆகிடுது. நம்ம உன்னத நிலையை அடைகிறோம். வெறும் மூச்சு காற்றை பார்த்து கொண்டிருந்தால் மட்டும் இத்தனை விஷயங்கள் நடக்குது. நாம் என்ன சொல்கிறோம், யோகா தெரியாதவங்க மூச்சு காற்றையை கவனித்துட்டு இருங்கன்னு சொல்கிறாங்க. தயவுசெய்து யோகா தெரிஞ்சவங்களும் மூச்சு காற்றை நன்றாக மனதை அதில் நிறுத்தி கவனித்து கொண்டே இருங்கள். பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் வில் கம் இன்டு ஆக்ஷன். இத்தனை ரியாக்ஷனையும் நடக்குது. ரியலி ஒண்டர்ஃபுல் கருத்துங்க. அடுத்தது இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. ஒன்று பண்ணலாம் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம். ஒரே இந்த கேள்வி முடிச்சிடலாம். ப்ராஸ்டேட் ஹைப்பர்ட்ரோபின்னு சொன்னீங்க இல்லைங்களா? ப்ராஸ்டேட் ஹைப்பர்ட்ரோபி அதை இந்த மூலபந்தம் இது மூலமாக இதை சரி பண்ண முடியுங்களா? இல்லை, ப்ராஸ்டேட் ஹைப்பர்ட்ரோபியை சரி பண்ண முடியாது. அந்த அர்ஜென்சி ஆஃப் தி யூரினை மட்டும் நம்ம கொஞ்ச நாள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்புறம் அதுக்கு டேப்லெட் இருக்குது. அந்த டேப்லெட் சாப்பிட்டா ஒரு சிலருக்கு பிரயோஜனம் இருக்குது. அதையும் தாண்டி நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது ரெசிடுவல் யூரின் ஒன்று பார்ப்போம். 50-60க்கு மேலே ஒரு 100-200 போகும். 60-100 ரெசிடுவல் யூரின் 100ன்னு அவங்க ஆப்ரேட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா அது அடைக்க பின்னாடி கிட்னியை பாதிக்கும். அதனால கீழே ஆப்ரேட் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டோம்னா நம்ம கிட்னி அது மாதிரி ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷனும் வருதுங்கிறாங்க. ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷனுக்கும் அது ஸ்கேன் பண்ணுங்க. ஸ்கேன் பண்ணி சைஸ் என்ன எவ்வளோ இருக்குது, ரெசிடுவல் எவ்வளோ யூரின் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டிசைட் பண்ணுவோம். வெரி மச் தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. வாழ்க. கருமையம் சொல்லும்போது 3 உடல்கள் நமக்கு இருக்குது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். கருமையம் தான் இந்த 3 உடல்களையும் இணைக்குது. அந்த யூனிஃபிகேஷன் ஆஃப் த 3 பாடிஸ் அது நடைபெறுவது கருமையத்தான். இன்டென்சிஃபிகேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் த சர்க்குலேட்டிங் சிஸ்டம். எது சுழல் இயக்கம் இருந்தாலும் அந்த சுழல் இயக்கத்தின் நடுவில் ஏற்படும். ஸ்லோ ஆனது மத்திக்கு வந்துடும், ஃபாஸ்ட் ஆனது விளிம்புக்கு போயிடும், ஹெவி ஆனது பெரிய அணுக்கள் எல்லாம் மத்தியில் வந்துடும் போயிடும். ஸோ இந்த நிகழ்ச்சி பருவுடலில் நடக்கும்போது 7 தாதுக்களில் ஹெவியான தாது ஜீவித்து கொள்ளும். இது இந்த உடலினுடைய மையத்தில் இருக்குது. மையம் எங்கே இருக்குதுன்னு விளையாட்டி பண்ணால் கூட பரவாயில்லை, உடம்புக்கு தெரியும். அது மையப்புள்ளியை வச்சு சுற்றுது. அந்த மாதிரி சுழல் இயக்கம் வரும்போது அங்கே மையப்புள்ளி ஒன்று வருது. இந்த மையப்புள்ளியில் தான் நிறைய அசைவு இல்லாத பாயிண்ட் அங்கே தான் இருக்கு. ஸோ இந்த 3 உடல்களை மறந்துட்டு தான் நமக்கு இந்த கருமையம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. அது கரெக்டாக இருக்கணும். 2வது அம்மா என்ன சொன்னாங்க, இடா பிங்களா 2ம் பேலன்ஸ் ஆனால் தான் சுழுமுனை திறக்கும். ஓஜஸ் ஆற்றல் எளிதாக மேலே போகிறதுக்கு வழி இந்த சுழுமுனை தான். ஸோ இந்த சுழுமுனை இதாகிறதுக்கு 2ம் இடா பிங்களா பேலன்ஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய மனம் அமைதியாக இருக்கணும். இந்த ஓஜஸை ரொம்ப பலமாக இழுக்கிறத விட எல்லாரும் அதை ஞாபகத்தில் வச்சுக்கிறோமா இல்லையான்னு தெரியல. முக்கியமான பாயிண்ட் எது விட்டுட்டோம், கருத்தால் இழுக்கணும், உடலால் அல்ல. கருத்து நீங்கள்
சும்மா உட்காந்துட்டு ஆற்றல் உச்சிக்கு போகுது அப்படின்னா உச்சி தூக்கும், துரியம் தூக்கும். வருதுன்னு நினைச்சாலே தானா வருது. ஸோ நாம ஓஜஸ் மூச்சில் பவர்ஃபுல் எது அப்படின்னா ரத்தால ஏற்றுறது தான். இந்த ரெண்டையும் இடாப்பெங்களாம பேலன்ஸ் பண்றது, சுழுமுனையை திறக்கிறது, இது எல்லாம். ஆனா நாம அந்த 3 ஓப்பனிங் இருக்குது. எந்த ஓப்பனிங்ல கருமையம் இருக்குது? நடுவில் இருக்கிற ஓப்பனிங் தான். ஸோ அந்த இடத்துல கன்ட்ராக்ஷன் வரணும். இப்போ நம்ம அஸ்வினி முத்திரை போடும்போது எங்கே இருக்குது? பின்னாடி போய் வஜ்ரோலி போட்டால் முன்னாடி வந்து. ஸோ அந்த சென்ட்ரல் பாயிண்ட்ல வரணும். இப்போ எப்படி ஒருத்தரை சுருக்க சொல்றது? அந்த பாயிண்ட் அது சொல்றதுக்கும் கஷ்டம். மெடிக்கலா இருக்கிறதுனால டாக்டர் சொல்றாங்க, இல்லாட்டி போனா சாதாரண ஜனங்கள் சொல்ல முடியாது. அது இந்த இதுவும் தெரிஞ்சு இப்போ இத்தனை 1000 பேர் காயக்கல்பம் செய்கிறாங்க. யாருக்காவது நரைக்காம, முகத்தில் சுருக்கம் விழுகாம, முதுமையில் தளர்ச்சி வராமல் இருக்கிறோமா? இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? காயகல்பத்தில் நாம் நிறைய மிஸ் பண்ணுறோம். தெரியலங்கிறதுல மிஸ் பண்ணுறோம், செய்யறதில்ல, இம்பர்ஃபெக்ஷன். ஸோ அதை கரெக்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த இது வரும். ஸோ அதுக்கு சண்முகவேலுக்கும் தேவி அம்மாவுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். இன்னைக்கு 2 பேருமே வந்து நிறைவு பண்ணிட்டாங்க. வாழ்க்கை